அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேன் கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம். மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்பும். மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்பும். அவள் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைவேல் அயல் கையெழுத்தே. அவள் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைவேல் அயல் கையெழுத்தே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மங்களவாரம், செவ்வாய்க்கிழமை, ஐயாசி 15ஆம் நாள், பஞ்சமி திதி 3/22 பின் சஷ்டி திதி. சஷ்டி முருகனுக்கு உகந்த நாள், பஞ்சமியும் நல்ல தேதி. உத்திராட நட்சத்திரம் காலையில் 9:43, பின்னாடி திருவோணம். 2 நட்சத்திரத்துக்குமே சித்த யோகம் இருக்கிறது. ராகு காலம் செவ்வாய்க்கிழமை எப்போதுமே 3 to 4 மாலை. யமகண்டம் 9 to 10 காலையில். குளிகன் 12 to 1. சூலம் வடக்கு. செவ்வாய் புதன் வடக்கு சூலம்னு சொல்லுவாங்க. இந்த வடக்கு சூலத்துக்கு பரிகாரம் பால். இன்று மங்களவாரம், முருகனுக்கு உகந்த நாள், முருகனுடைய வழிபாடு செய்யக்கூடிய அருமையான நாள். அதோடைய சஷ்டி திதி, சாயந்தரம் சஷ்டி திதி இருக்குது, அருமையான திதி. இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்காங்க. தனஸ்தானாதிபதி சுக்கிரன் அதிலே இருக்காரு. 5ஆம் அதிபதி சூரியனும் அங்கே இருக்காங்க. புதனும் அதில் இருக்காரு. இந்த 4ஆம் அதிபதி சந்திரன் போய் 10ஆம் இடத்துல இருக்காரு, தொழிற்சாலத்தில். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கு. இதெல்லாம் ஒரு கணக்குப்படி பார்த்தோம்னா இந்த மேஷராசிகளுக்கு இந்த நல்ல நாள், அபூர்வமான நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அவரவர்கள் சூழ்நிலைக்கு தக்கபடி காரியங்கள் நடைபெறும். அதனால் மேஷராசி என்பவர்கள் எல்லா காரியத்தையும் கவனமாக நடந்து கொண்டால் எல்லாமே நன்றாக முடியும். வயதிற்கேற்ப நல்லபடியாக நடக்கும். அதை செய் இதை செய்யறதில்லை. அவங்க வயதுக்கு தக்கபடி அவங்களுக்கு என்ன தேவையோ அது பூரா இன்று நடைபெறும். யாராவது என்னென்ன முயற்சி பண்ணுறோமோ அது பூரா நடக்கும். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் அதிலே இருக்காரு, ராசியில் குரு இருக்கார். இது ஜென்ம குரு என்று சொல்வது. ஜென்ம குரு கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் என்று சொல்லலாம். அதனால் இது ஒரு நல்ல நேரம் இல்லை. ஆனால் ராசிநாதன் பலமாக இருக்க நல்லது. ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் ராகு அவருக்கு 11ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்காங்க, நிறைவு என்று சொல்லலாம். சனி 10ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் சிறப்பு. அதனால ஜென்ம குருவாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ராகுவும் சனி பகவானும் நல்ல இடத்துல இருப்பதனால ரிஷபராசி என்பவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும், கவலைப்பட வேண்டாம், தொழில் நன்றாக இருக்கும் என்றும் பொருள். அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். ராசிநாதன் போய் 12ல் இருக்கார். சூரியன் 12ல், சுக்கிரன் 12ல். இதெல்லாம் ஒரு நல்ல இடத்துல இல்லை, விரயஸ்தானங்கள் இல்லை. அதனால உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக இல்லை. அதனால் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காங்க, அதுவும் சிறப்பு இல்லை, தேய்விரை சந்திரனாக இருக்க. ஒன்று உங்களுக்கு நன்மை,
10ல் ராகு செவ்வாய் இருப்பது நன்மை. 10ஆம் இடத்துல ராகு செவ்வாய் இருப்பது மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்கள் நடைபெறும். 10ஆம் இட தொழிற்சாலம், தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நன்மைகள் உண்டு என்று சொல்வது. ஆகவே மிதுன ராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். அடுத்தபடியாக கடகராசி என்பவர்களே உங்களுக்கு ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்க அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு எந்த காரியத்தையும் தடைப்படுத்துவார். குரு 11 இருக்கார். குரு 11 இருக்கின்ற பொழுது சனி பகவான் இந்த ஜாதகருக்கு 7, 8 கூடியவன் பாவி, அவர் நல்ல காரியங்களை நடக்க விடாமல் தடுப்பார். அதனால கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பலமாக இல்லை. 9ல் செவ்வாய் ராகு வேறு இருக்கு. செவ்வாய் 10ஆம் அதிபதி 9ல் இருக்கு. இருப்பினும் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. குரு 11ல் இருந்தாலும் இந்த 2 கிரகங்களும் 3 கிரகங்களும் பலமாக இல்லாதனால் உங்களுக்கு கொஞ்சம் காரியங்கள் தடைப்படத்தான் செய்யும். அடுத்து சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு ராசிநாதன் 10ல், குரு 10ல், 10ஆம் அதிபதி 10ல், 11ஆம் அதிபதி. தொழிற்சாலம் நன்றாக இருக்கும். ஆனால் குரு 10ல் இருப்பது கவனமாக நடந்து கொள்ளவும். தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடும், வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடும். மேல் அதிகாரிகளிடம் கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். ஆகவே இது உங்களுக்கு நாள் சரியில்லை. சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு 7ல் சனி, 8ல் ராகு செவ்வாய், மொத்தத்தில் உங்களுக்கு கிரகங்கள்லாம் நன்றாக இல்லை. அதனால் ஒவ்வொரு ஆண்டு நீங்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்வது நலம். கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல கிரகங்கள் பிரமாதமாக இருக்கிறது. 9ல் குரு, 9ல் சுக்கிரன், 9ஆம் அதிபதி 9லே இருக்காரு, 10ஆம் அதிபதி 9ல் இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. தொழிற்சாலம் பிரமாதமாக இருக்கும். குரு 9ஆம் இடத்துல இருக்கு. எந்த கிரகங்கள் எங்க இருந்தாலும் 9ஆம் இடத்துல குரு இருந்துட்டா எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகிடும். ஒருத்தர் சொல்றாரு ஒரு இடத்துல 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா அவருக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கு. எந்த கிரகங்கள் எதில் இருந்தால் நமக்கு என்ன? 9ஆம் இடத்துல குரு இருக்காரு, பார்க்கவே இருக்காரு. 9ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு எந்த தோஷமும் கிடையாது. இதை என்ன பண்றாங்கன்னா தவறாக சொல்லி இந்த 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கு, இப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது, இன்னும் 2 வருஷம் சேர்ந்துக்கிறேன். அவருக்கே வயது 32, இன்னும் 2 வருஷம் சேர்ந்து கல்யாணம் பண்ணுங்க. பொண்ணு கொடுப்பாங்க யாராவது? இப்படியெல்லாம் ஒரு தவறாக. அதனால என்ன சொல்றா 9ஆம் இடத்துல ஒரு பழமொழி கூட கிராமத்தில் ஓடி போனவருக்கும் 9ஆம் இடத்துல ஒரு ஆட்டவனுக்கு அட்டமத்தில் இருக்காங்க. இப்படியெல்லாம் பழமொழி உண்டு. இந்த பழமொழி நெசமா பொய்யான்னு தெரியல, அனுபவிச்சாதான் தெரியும். ஆனால் 9ஆம் இடத்துல குரு இருப்பது நல்ல பலன்களை தரும். கன்னிராசி என்பவர்களுக்கு 9 கூடியவர் 9ல் இருக்கார். தொழில் நன்றாக இருக்கும். 10ஆம் அதிபதி 9ல் இருக்கார், குரு 9ல் இருக்கார், நல்ல பலன்களை தரும். 6ல் சனி இருக்கார், சிறப்பு. 6ஆம் இடத்துல சனி இருப்பது நல்ல நிறைவு இருக்கார். துளாராசி என்பவர்களை உங்களுக்கு அட்டம குரு, உங்களுக்கு 4 கிரகம் 8ல் இருக்கு, புண்ணியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு ராகு மட்டும் 6ஆம் இடத்துல இருக்கார். ராகு செவ்வாய், ராகு நல்ல பலனை தருவார். ராகுக்கு 6ஆம் இடம் யோகமான இடம். அதனால இந்த 8ல் குரு இருந்தாலும் 6ஆம் இடம் நிறைவாக இருக்கிறதுனால, 6ல் ராகு இருக்கிறதுனால நல்லது நடக்கும். இருப்பினும் காரியங்கள் தடைப்படும், தாமதமாகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 7ல் இருக்கார். இந்த 4 கிரகம் 7ல் இருக்காங்க. குரு 7ல் இருப்பது நல்லது. 5ஆம் அதிபதி 7ல் இருக்காங்க. அது ஒரு நல்ல நிறைவு என்று சொல்லலாம். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அவர்கள் வயதுக்கு தக்கபடி எல்லா நல்ல காரியங்களும் நடைபெறும். தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு 7ரை சனி பகவானுடைய காலம் முடிந்து 3ல் சனி, 4ல் ராகு, 4ல் செவ்வாய். 4ல் ராகு இருந்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். 3ல் சனி இருந்தால் ஆயுள் பலம் நல்லதே நடக்கும். இந்த 2 வருஷம் நல்லது நடக்கும்.
நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், கவலைப்பட வேண்டாம். தனுசு ராசி என்பதற்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்க, ஓராண்டு தான் இதுல இருப்பார். ராகு நல்ல இடத்துல 6ல் இருக்க, இது 4ல் இருக்க. அதனால கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் சற்று உடல்நிலையில் கவனம் தேவை. மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசியில சந்திரன் வந்திருக்கிறார். சனி 2ல் இருக்கு. 7.5 சனியுடைய காலம் என்ற 2 ஆண்டுகள் இருக்கிறது. 3ல் ராகு இருக்காரு, நல்ல பலனை தருவார். குரு 5ஆம் இடத்துக்கு போயிட்டார், அருமையான இடம். ஓராண்டுக்கு நல்ல பலன்களை எல்லாம் குரு தருவார். கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 5 ஆண்டு காலம் நீங்கள் 7.5 பகவானுடைய காலத்தில் உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை. 4ஆம் அதிபதி மட்டும் சிறப்பாக இருக்க. மீனராசி என்பவர்களே, உங்களுக்கும் கிரகங்கள் சரியாக இல்லை. குரு பகவான் 3ல் இருக்காரு, ஆனால் அவருடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அது மட்டும் சிறப்பு. குரு பார்வையினால உங்களுக்கு நன்மை செய்வார். 10ஆம் அதிபதி போய் 3ல் இருக்கார். உங்களுக்கு ராசியில ராகுவும் செவ்வாய் இருக்கிறதுனால குழப்பமான நிலை, தாமதமான நிலை என்று சொல்லலாம். ஆகவே சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். இந்த மகர ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள், மீன ராசி என்பவர்கள் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறார். அவருடைய காலங்களுக்கு நாம் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அவருடைய ஆளுமைக்கு நாம் உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதிலிருந்து வெளியில் வர்றது என்பது கஷ்டம். இதற்கு என்ன வழி என்றால், இறை வழிபாடு தான் நமக்கு நல்ல பலன்களை தரும். இந்த இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். ஆகவே அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த இறை வழிபாடு மிகவும் நல்லது. அதாவது எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு அப்படியெல்லாம் நடக்குது என்று சொல்லுகின்றார்கள். ஔவையார் சொல்லுகிறார், தாந்தா முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார். பூந்தா மறையோன் பொது வழியே வேந்தே ஒருத்தாரை என் செய்யலாம். ஊரெல்லாம் ஒன்றாய் கூடி வெறுத்தாலும் போகுமோ விதி. ஊரெல்லாம் ஒன்றாய் வெறுத்தாலும் போகுமோ விதி. எவ்வளவு அழகாக சொல்லுகின்றார்கள் ஔவை மூதாட்டி. தாந்தா முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார். முன்னாடி செய்த வினையை தாமே அனுபவிப்பார். பூந்தா மறையோன் பொது வழியே வேந்தே ஒரு தாரையன் செய்யலாம். ஊரெல்லாம் ஒன்றாய் வெறுத்தாலும் போகுமோ விதி என்று சொன்னார். அதே போன்று நீதிசாரம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அவரவர் தமக்குள்ள ஆயுசும் பொன்னும் பொருளும் வித்தை, இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தமமுடைய விருமதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தார். இந்த நீதிசாரங்கிற நூல் ஒரு மகாராஜா எழுதியிருக்கிறார். அதுல அருமையான கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு புறம் நாகரத்திலே, ஒரு புறம் தமிழாக்கத்திலே. தஞ்சை சரசுமாவில் வெளியிட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய உயர்ந்த தத்துவம் பாருங்கள். கீழனூர் நடராஜன் அவர்கள் அருள் செய்த ஜாதக அலங்காரம் என்ற நூலில் அத்தனை புராணங்களிலும் அத்தனை இதிகாசங்களிலும் எடுத்துக்காட்டு காட்டியிருக்கின்றார் பெரிய மகான். திருவேங்கட புராணம், கலிங்க புராணம், நீதிசாரம், ஔவையார் மாலை, தேவாரம், திருவாசகம், கந்த புராணம், ஹரிச்சந்திர புராணம், வள்ளலார், எல்லா மொழிகளிலும் வடமொழிகளில் உள்ள புராணங்கள் அத்தனையும் எடுத்து காட்டியிருக்கிறார். அது மாதிரி ஒரு நூலை பார்க்கவே முடியாது. ஜாதக அலங்காரம் கீழனூர் நடராஜன் அவர்கள் அருள் செய்தது. அந்த நூலில் தான் இதெல்லாம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த நீதிசாரங்கிற மூலை தஞ்சையில் சரஸ்வதி மகளுக்கு போகும்போது வாங்கினேன். அதில் இருக்க எல்லாரும் இதை என்ன சொல்றாங்கன்னா, இதை இப்படி பண்ணினா இது மாறிடும், அதை அப்படி பண்ணினா மாறிடும் சொல்றாங்க. எப்படி மாறும்? எதை எப்படி மாற்றினாலும் எதுவுமே மாறாது.
அதுதான் சொன்னான். அவன் கால்பட்டடிந்தது இங்கு என் தலைமையில் ஐயன் கையெழுத்தே என்று அருணைநாதர் சொன்னார். யாருடைய கால்? வள்ளல் பெருமான் வள்ளி மணானுடைய பாதம் வந்து நம்முடைய தலையில பட்டவுடன் நம்முடைய அத்தனை பெருமாவுடைய அயனுடைய கையெழுத்து கூட அழிந்து போகுமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த எம்பெருமான் வள்ளல் பெருமானுடைய பாதத்தை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். முருகா 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 முருகா, வெற்றிவேல் முருகா, வள்ளி மணாளா, அருள் செய்யப்பா என்று நாம் அவனுடைய திருவடியை நாம் சரணடைகின்ற பொழுது நமக்கு அனைத்து கஷ்டங்களும் தீரும். இதை நாம் செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. காலையில் எழுந்து இரவு படுக்கின்ற வரை நமக்கு பறந்து என்றுதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான நேயர்களே, நீங்கள் எதை மாற்றி அமைத்தாலும் எதை என்ன பரிகாரங்கள் பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே மாறாது. 42 வயசுல ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னா அவன் ஜாதகத்தில் இருந்தால் 42 தான் நடக்கும். நீ எந்த கோயிலுக்கு போய் என்ன நீங்க பரிகாரம் பண்ணாலும் நடக்காது, நிச்சயமாக நடைபெறாது. நான் இறைவனையும் ஆலயங்களையும் ஒரு தவறாக சொல்லவில்லை. நான் இப்பொழுதுதான் நடக்கும். என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஐயா, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஐயா, திருமணஞ்சேரிக்கு போகொண்டு போயிட்டு, திருமணஞ்சேரியில் எம்பெருமான் தினசரி மணக்கோலத்திலே இருக்கின்றார். திருமண கோலத்திலே அங்கே போய் அவருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அங்கே மாலை சாத்துவார்கள். அந்த மாலையை கழுத்தில் போடுவார்கள். அதை வாங்கி கொண்டு வீட்டில் பூஜை முறையில் பத்திரமா வச்சிருந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்கே கொண்டு குளத்தில் போடுவோம். ஐயா, அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் 1 வருஷம் ஆச்சு நான் கல்யாணம் இல்லை. இது என்ன காரணம்? எத்தனையோ பேருக்கு அங்கே போயிட்டு வந்தாலும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அங்கே போய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்கள்லாம் அந்த திருமணஞ்சேரியில எம்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த உடனே முடிஞ்சது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த நேரம் வந்தது, அவர்கள் அங்கே போனார்கள், திருமணம் முடிஞ்சது. காக்காவுக்கு வரவும் பழம்பொழுது இந்த ஜோதிடத்தெல்லாம் பார்த்து அங்கெல்லாம் பார்த்தா ஒன்றுமே நடக்கல. அவங்கள்ட்ட வந்து பார்த்தா நீங்கள் கல்யாணம் நடந்துன்னு சொன்னீங்க, உடனே நடந்துச்சுன்னா அவர்கள் சொன்னதால் நடக்கவில்லை. அந்த திருமண காலம் வருகின்ற பொழுது அந்த ஜோதிடரை போய் நாடினோம். அவர் சொன்னால் போய் 2 மாதத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். முடிந்து ஆனால் அந்த ஜோதிடர் பெயர் வாங்குகிறார். ஆகவே நான் மீண்டும் இதை நான் சொல்லுகின்றேன். அவரவர்களுக்கு எது நடக்க வேண்டியமோ அது அவர் தலையில பெருமா எழுதியிருக்கின்றார். அப்படித்தான் நடக்கும். இதை மாற்றி அமைக்க யாராலும் முடியாது. ஆனால் ஒருவரால் முடியும். எம்பெருமான் வள்ளல் பெருமான், திருச்செந்தூர் பெருமான், திருப்பரங்குன்றம் பெருமான், எம்பெருமான் பாலமுருகன், வள்ளல் பெருமான், கண்ண கடம்பன், இவரால் தான் முடியும். ஏனென்று கேட்டால் அவர் தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி கொண்டு மாமன் போன்று அவரும் மலை மேலே அமர்ந்து தனக்கென்று ஒரு ராஜ்யம், தனக்கென்று ஒரு மக்கள், தனக்கென்று ஒரு வழி என்று உருவாக்கி கொண்டு முடிந்தால் எல்லோரும் அங்கு பாருங்கள் என்று அன்னையிடம் சொல்லிவிட்டு பாணிமலைக்கு போயிட்டார். அப்புறம் எல்லாருமே போய் அங்கே போய் பார்த்தோம். அங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்பெரும் பெருமான் அருள் இருந்தால் எல்லாமே நமக்கு நல்ல விதமா முடியும். அதனால அந்த காலத்துல யார் ஜாதகம் பார்த்தாங்க? வசதி படைத்தவர்கள் ஜாதகம் பார்த்தாங்க. இல்லாத ஏழை எளிய மக்கள் எல்லாம் பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க. ஏன்? சந்தோஷமாக வாழலையா? பயம் இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது, மரியாதை இருந்தது. தாய் தந்தையிடம் பயம் இருந்தது,
மாமனார் மாமியாரிடம் பயம் இருந்தது, மச்சனிடம் பயம் இருந்தது. அன்றெல்லாம் எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருந்தார்கள், ஒற்றுமையாக இருந்தார்கள். அப்போ அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. வருத்தங்கள் இருந்தாலும் வெளியில தெரியாமல் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்று என்ன நிலைமை? யாருமே வேண்டாம், தாய் தந்தை கூட தேவையில்லை என்று நினைக்கின்றார்கள், சுமையாக கருதுகின்றார்கள். பெற்ற தாய் தந்தையை பிள்ளைகள் எந்த பிள்ளையா இருந்தானோ, ஆம்பளை பிள்ளையா இருந்தானோ பொம்பளை பிள்ளையா இருந்தானோ, எவ்வளவு வருந்தக்கூடிய விஷயம் பாருங்க. அவங்களால முடிந்தா படைச்சு விடுறாங்க, முடியலன்னா எங்க போவாங்க? ஆக பெரியவர்களே, நாம் எதையும் தவறான பரிகாரங்கள் எதுவும் செய்யக்கூடாது. இறைவனுடைய திருவடியை நாம் சரணடைய வேண்டும். இறைவனுடைய திருவடியை நாம் சரணடைந்தவையானால் எல்லா பலன்களும், நமக்கு இருக்கின்ற குறைபாடுகள் எல்லாம் நிவர்த்தியாகி நல்லருள் பெற்று நல் அருள் பெற்று நலமுடன் வாழ முடியும். அதற்கு முருகப்பெருமான் ஒருவரால் தான் அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்று கூறி, அந்த முருகப்பெருமானுடைய இந்த கந்த சஷ்டி கவசம் ஒன்று இருக்கிறது. அந்த கந்த சஷ்டி கவசம் அரிய மருந்து. அந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தவையானால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஆனால் அது ஒழுங்காக பாராயணம் செய்வதில்லை. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்லுவார்கள் பழமொழி. அது கிராமத்து பழமொழி. சட்டின்னா இந்த சமையல் பண்ணுற பாத்திரம் சொல்லுவோம், அகப்புன்னா அகப்பை. அந்த காலத்தில் பொட்டாச்சியில் கம்பு வச்சு அகப்பை, அருமையான அது ஒரு கரண்டி. அது நோயெல்லாம் வராது. பானையில் குழம்பு வச்சு பானையில் சாதம் அடித்து சாப்பிட்டா நோயெல்லாம் வராது. இந்த ஈய பாத்திரம் எல்லாமே அது தேய்ச்சோம்னா கணங்கரேன்னு கழிப்பு வருது, அது கூட நம்ம வயிற்றுக்குள்ள போகும். அதனால் அந்த அந்த மண்பானையில் சமைச்சு சாப்பிட்ட போது நோயே கிடையாது. இப்போ குக்கரில் சமைச்சு சாப்பிட்டோன்னா வியாதியெல்லாம் வந்துடும். நாம் தான் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு இருக்கிறோம். வசதி வந்தவுடன் பழமைகள் எல்லாம் மறந்து விட்டு நாம் எல்லா நாகரிகம் என்ற போர்விலே வியாதிகளை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். அதனால அன்பான நேயர்களே, இந்த சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதற்கு என்ன பொருள் என்றால், அதேமா எல்லாருக்கும் தெரியும். சட்டி, கந்த சட்டியில் விரதம் இருந்தால் அகம் என்ற கருப்பையில் குழந்தை உருவாகும். இப்படி சொல்லி பார்ப்போம். சட்டியில் சாதம் இருந்தால் தானே கரண்டியில் அகப்பையினால மோக்கலாம். சட்டியில் சாம்பார் இருந்தால் தானே அந்த ஆப்பையினால மோந்து எடுத்து விடலாம். நல்ல பொருள். அது மாதிரி சட்டியில விரதம் இருந்தால் அகம் என்ற கருப்பையில் குழந்தை உருவாகும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். சொல்லியிருக்காங்க விரதம் இருந்தால் குழந்தை உடனே எடுத்து. ஆகவே அன்பான நேயர்களே, எல்லோரும் இந்த கந்த சஷ்டி பாராயணம் செய்து முருகனுடைய அருள் பெற்று நம்முடைய கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அந்த எம்பெருமான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.